தமிழகத்தில் கல்லூரி மாணவிகளை தவறான வழியில் இட்டுச் சென்றார் என்ற குற்றத்துக்குள்ளாகியிருந்த பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2018 ஆண்டு முதல் இந்த வழக்கு தொடர்ந்தும் நடைபெற்று வந்த நிலையில் கொரோனா காரணமாக வழக்கு பின்தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அவர் கல்லூரி மாணவிகளுடன் தொலைபேசியில் உரையாடிய குரல் பதிவுகளை வைத்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை இந்த வழக்கு உரிய வகையில் நடத்தப்பட்டிருக்கமாக இருந்தால் முன்னாள் ஆளுநர் உட்பட பல அரசியல்வாதிகள் குற்றத்துக்கு உள்ளாகியிருப்பார்கள் என்று தமிழக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்காவிலும் கனடாவிலும் வாழும் இந்தியர்கள் தொடர்பில் நாளாந்தம் குற்றச்செயல்கள் பதிவாகி வருகின்றன. அந்த வகையில் பஞ்சாபி பாடகர் சித்து மூஸ்வாலாவை கொலை செய்வதற்கு மூளையாக செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருந்த கோல்டி பிரார் என்பவர் அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அமெரிக்க கலிபோர்னியாவில் விருந்தகம் ஒன்றில் வைத்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற பின்னர் பரார் கனடாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் கனடாவில் தேடப்பட்டு வந்த 25 பேரில் அவரும் உள்ளடங்கியிருந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பாலிவுட் நடிகர் சல்மான் கானின் வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மும்பை காவல்துறையின் தடுப்பில் இருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. தற்கொலைக்கு முயன்ற அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அவர் அங்கு மரணமானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்னர் சல்மான் கானின் வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பில் ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பஞ்சாபில் இருந்து கைது செய்யப்பட்ட ஒருவரே தற்கொலை செய்து கொண்டதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலவின் தென்புறத்தில் தரையிறங்குவதற்காக 2023 ஆண்டு இந்தியாவால் அனுப்பப்பட்ட சந்திராயன் 3 விண்கலம் பேரழிவு ஒன்றிலிருந்து தவிர்க்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த விண்கலம் அனுப்பப்படுவதற்கான நேரம் குறிக்கப்பட்ட நிலையில் இறுதி நேரத்தில் விண்வெளியில் சுற்றி கொண்டிருந்த பாரிய கழிவுப் பொருள் ஒன்று கண்டறியப்பட்டது. இதனை சந்திராயன் 3 பொருத்தப்பட்டிருந்த கருவி ஒன்றே கண்டறிந்தது. இதன் காரணமாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த நேரத்தை காட்டிலும் 4 நிமிடங்கள் சந்திராயன் 3 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. இதன் காரணமாகவே அதனால் உரிய இலக்கை அடைய முடிந்தது என்று இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. சுமார் 4 நிமிடங்கள் தாமதித்து விண்கலம் ஏவப்பட்டதால் சந்திராயன் 3 மூலம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது.